ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை மீன் பொரிச்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கானாங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 3 மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான மசாலா தான் இது. கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா மீனில் பரட்டிக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. 3 மீன்லேயும் நல்லா தடவிக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி, 2 வெங்காயம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இது 5 தூளுமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பரட்டி வச்ச ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வாழை இலையை வாட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வதக்கின மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே வறுத்து வச்ச ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். அந்த 3 மீனையுமே ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருந்த மசாலாவை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருந்த மசாலாவை அப்படியே எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை மறந்துட்டேன். ஸோ அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை தான் சொல்கிறேன். மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாழை இலையை நூலில் வச்சு கட்டி இந்த மாதிரி ஒரு தவாவில் வச்சுக்கலாம். தவாவில் வச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வாழை இலை மீன் பொரிச்சது.